வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டு காவாயில இனிமே பாலாறு ஓடும், தேனாறு ஓடும். இதுவரைக்கும் யாரும் கொடுக்க முடியாத ஒரு அற்புதமான ஆட்சியை நான் கொடுப்பேன். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட சரி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நகர்த்திக்கிட்டு, நான் தான் தூய சக்தி, என்னாலதான் எல்லாம் முடியும், நான் நேர்மையானவன், ஒரு பைசா கூட மக்கள் பணத்தை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுன்னு அளந்த விட்டுக்கிட்டு வருவாங்க. நான் சொல்லும் போதே நிறைய தெரிஞ்சிருப்பீங்க நான் யார பத்தி சொல்றேன்னு. ஆமா, நம்ம நடிகராக இருந்த விஜய், ஜோசப் விஜய், இன்றைய முதல்வர் அவர்களை பத்தி தான் பேசுறேன். அப்படி கதை அளந்துகிட்டு வந்தவங்க இன்னைக்கு நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இத்தனை கொலை நடப்பதற்கு காரணமே அவங்க தான் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா நண்பர்களே? நீங்க காரணம் சொல்றேன் பாருங்க. ஈடி இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கு. அதாவது ஒன்றிய அரசாங்கத்தோட அமலாக்கத்துறை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 208 கோடி கஞ்சா இந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடியவங்களால கஞ்சா சர்வதேச அளவுல கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈடி ரைடு விட்டுருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. யார தெரியுங்களா? சொன்னா நம்ப முடியாது. ஏன்னா இவங்களை இவ்வளவு நாளா நம்ம லாட்டரி கும்பல்னு தான் சொல்லிட்டு இருந்தோம், மார்டின் குடும்பத்தை, சரிங்களா? ஆனா இவங்க சர்வதேச அளவுல கஞ்சா கடத்துறாங்க, ஹவாலா மோசடி பண்றாங்க. இவங்க செய்யாத சட்டவிரோத செயல்களே எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா சட்டவிரோத செயல்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. அததான் இன்னைக்கு அமலாக்கத்துறை வெளிப்படுத்தி உள்ளது. இந்த யார சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜான் பிரிட்டோ அப்படின்றவர் தான் இந்த கடத்தல் வேலையை செய்யறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஜான் பிரிட்டோக்கும் தமிழ்நாடு அரசுக்கு என்ன சம்பந்தம்னு உடனே நம்ம தோழர்கள் கேட்டுருவாங்க. ஜான் பிரிட்டோ என்பவர் யாருனாக்க, நம்ம அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, ஆதவ் அர்ஜுனா அமைச்சர்ல அவர் தான் இன்னைக்கு முதல்வராகவும் இருந்து செயல்பட்டு இருக்காரு. அவருடைய சித்தப்பா தான் இந்த ஜான் பிரிட்டோ. சித்தப்பானா ஆதவ் அர்ஜுனாவோட மாமியாரோட தம்பி, அவர் தான் ஜான் பிரிட்டோ. அவருடைய தலைமையில தான் இந்த சர்வதேச அளவுல கஞ்சா கடத்தல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈடி இப்ப ரைடு விட்டு அவங்கள தேடிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய நியூஸ், சர்வதேச நியூஸ், தமிழ்நாட்டுல எந்த சேனல்லையும் ஒளிபரப்பாத அளவுக்கு இந்த டிவிகே அரசாங்கம், அதாவது ஜோசப் விஜய் அரசாங்கம் பாத்துக்குச்சு. தமிழ்நாட்டுல இருக்கிற மெயின்ஸ் வீடியோகள் எங்கேயுமே இது ஒளிபரப்பவே இல்லை. அப்படி இருந்து எப்படி தெரியும்னாக்க, ஈடி அறிக்கையை வச்சு கண்டுபிடிச்சு அகில இந்திய சேனல்கள்லாம் இதை ஒளிபரப்பி இருக்கிறாங்க. ஈடி அறிக்கையை வச்சு கண்டுபிடிச்சு மாரிதாஸ் என்பவர் யூடியூபர், அவர் இவங்களோட வரலாறு எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற அந்த வரலாறை வெளியிட்டாரு. யாரு? மாரிதாஸ் யூடியூபர். அவர் வெளியிட்டாரு என்பதற்காக அவரை இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க தாவேகா அரசாங்கம். அதாவது அவதூறு பேசி பொய்யான தகவல்களை சொன்னாக்க இந்த அரசாங்கத்து மேல அவதூறு பேசுறாங்க, எப்படி கைது பண்ணல, எப்படி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்று சொல்லி கைது பண்ணலாம். ஆனா ஈடியால வெளியிடப்பட்டது எப்படி இவங்க சிக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பேசியிருக்காரு. அதுக்காக கைது செஞ்சிருக்காங்க. சரி, அப்படி அவர் என்ன பேசினாரு, எதனால கைது செய்யப்படி, அதனாலதான் அவர் யூடியூப் சேனல்ல அவர் பேசுனதுனாலதான் இது பேசு பொருளாகி எல்லாத்துக்கும் தெரிய வந்து. இது ரகசியமா தான் இருந்தது, யாருக்கும் தெரியாம ரகசியமா தான் இருந்தது. அதான் முதல் கைது அவர். இந்த விஷயம் சரி, இந்த விஷயம் எப்படி வெளியே வந்தது, அவர் என்ன அப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஜான் பிரிட்டோ எப்படி கஞ்சா, இந்த குடும்பம், மார்டின் குடும்பம் எப்படி இந்த தொழில ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஒரு கணவன் மனைவி பிடிபடுறாங்க கஞ்சா கேஸ்ல. அவங்க கிட்ட 120 கிலோ கஞ்சா கிடைக்குது. எத்தனை? 120 கிலோ. அதனுடைய மதிப்பு 108 கோடி. இத பிடிச்ச உடனே அந்த கேஸ ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இவங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது, எப்படி கிடைச்சது, யார் மூலமா கிடைச்சது, இப்படி இந்த கேஸ ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இந்த இலங்கை துறைமுகங்கள், இலங்கை சிறு சிறு துறைமுகங்கள் இருக்கு இல்லையா, அந்த துறைமுகங்கள் வழியாகவும் கஞ்சா கடத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த தகவல்கள் வருது. அது எவ்வளவு கோடினாக்க 200 கோடி.
கஞ்சா. அது ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 பேத்துக்கிட்டே பிடிச்சது, கணவன் மனைவி கிட்ட பிடிச்சது 108 கோடி, இவங்க கிட்ட பிடிச்சது வந்து 200 கோடி. அப்போ இப்படி வந்துட்டு இந்த புகாரை ஈடிக்கு யார் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கடலோர பாதுகாப்பு காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஈடிக்கு புகார் கொடுத்து அவங்க மூலமா தான் இந்த கஞ்சா எல்லாம் பிடிக்கிறாங்க. இந்த ஜான் பிரிட்டோ எப்படி இதுல இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்னு, ஜான் பிரிட்டோ யாருன்னு பார்த்தோம்னா, ஜான் பிரிட்டோ வந்து 2001 இருந்தே தலைமறைவு வாழ்க்கை தான் வாழ்றாரு. ஏன்னா அப்போதுல இருந்தே அவர் வந்துட்டு இந்த குற்ற பின்னணியை கொண்ட குடும்பம் தான் இந்த மார்டின் குடும்பம். அதுல வந்து இந்த பண மோசடியில வந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. வெளிநாடுகள்ல இருந்து கிட்ட இந்த வேலையை செய்யறாரு. ஹவாலா மோசடி பண்றது, இந்த மாதிரி கஞ்சா கடத்தல் பண்றது, இன்னும் அவர்கிட்ட இந்த டெக்ஸ்டைல் தொழிலாம் கூட இவர் கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு மார்டின் இது லாட்டரி விற்பனை செய்யறது, இதையெல்லாம் பாத்துக்கிறது தான் இந்த ஜான் பிரிட்டோவோட வேலையாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த உண்மையை வந்து மாரிதாஸ் வந்து வெளியிடுறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு பேட்டியில வந்து பழக்கருப்பையா வந்துட்டு இவங்க ஒரு குற்ற பின்னணி கொண்ட குடும்பம், சட்டவிரோத செயல்களை செய்யக்கூடிய குடும்பம் என்று சொல்லி பேசினதுக்காக அதையும் அந்த லீமா ரோஸ் மிக பெருமையாக, நாங்க 7000 கோடி அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம் தெரியுமா உங்களுக்கு, அரசாங்கம் எங்களாலதான் நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு அதையும் பெருமையா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு இந்த கருப்பு பணத்தெல்லாம் வெள்ளை பணமா மாத்துறதுக்காக செயல்படாத கம்பெனிகள், இவங்க செய்யற தொழில் எல்லாமே இல்லீகல், சட்டவிரோதமான தொழில். இது லாட்டரி விற்கிறது, ஹவாலா மோசடி பண்றது, இந்த மாதிரி கஞ்சா விற்கிறது, இன்னும் பல சட்டவிரோத செயல்களை, எல்லாமே சட்டவிரோத செயல்களை தான் செய்யறாங்க. ஆனால் அந்த தொழிலை கணக்கு காட்டாம மற்ற தொழில், இப்ப டெக்ஸ்டைல் பிசினஸ் செய்யற மாதிரி, செல் கம்பெனி நடத்துற மாதிரி, இந்த மாதிரி போலியான கம்பெனிகளை 400 கம்பெனிகள் உருவாக்கி அதன் மூலமாக பிசினஸ் பண்ற மாதிரி பொய்யான கணக்கு காட்டி இவங்க கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமா மாத்திட்டு இருக்காங்க. மொத்தமா இந்த குடும்பமே வழக்குல சிக்கி இருக்கு, பண மோசடி வழக்குல சிக்கி இருக்கு அப்படின்ட்டு தான் உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த கஞ்சா விற்பனையை வச்சுதான் டிவிகேவோட தேர்தல் செலவே செஞ்சிருக்காங்க. இந்த இப்ப வந்து தமிழ்நாடே இந்த மார்டின் குடும்பத்துக்கிட்ட தான் மாட்டிருக்கு அப்படின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த உண்மையை மாரிதாஸ் சேனல்கள் அவருடைய யூடியூப் சேனல் மூலமா போட்டதுனால அவரை கைது பண்ணிட்டார். நீங்க பொய்ய சொல்லி அவதூறு பரப்புனா கைது பண்ணலாம், தப்பே இல்ல. ஒரு ஈடியால வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையை எடுத்து பேசினதுக்காக நீங்க வந்து கைது பண்ணிருக்கீங்க. இவரை மட்டும் இல்ல, இந்த ஆட்சி வந்த 2வது நாள் விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயாவோட உதவியாளர் பொன்ராஜ் அவர்களை கைது பண்ணாங்க. அடுத்தது அப்புறம் இந்த டிவிகே அரசுக்கு எதிராக யாரெல்லாம் கருத்து சொல்றாங்களோ அவங்களுடைய சேனல்கள், யூடியூப் சேனல்கள்லாம் முடக்கப்படுகிறது. இப்போ அதர்மம் சேனல், மனோஜ் தோழரோட இந்த யூடியூப் சேனல் முடக்கப்பட்டிருக்கு. அதே போல யூடியூப் பிரிட்டோஸோட பேஸ்புக் பேஜ் வந்து முடக்கப்பட்டிருக்கு. இன்னும் என்னை போன்ற ஊடகவியலாளர்கள் இந்த மாதிரி யூடியூப்ல பேசக்கூடாது என்று அச்சுறுத்தல்கள் வந்துட்டு இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு அரசாங்கத்தோட தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஊடகவியலாளரை முடக்குபவர்கள், கைது செய்பவர்கள் என்னைக்காவது இந்த சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய அந்த ஆபாச வாங்கி எடுக்கக்கூடிய டிவிகே காரங்களை கைது செஞ்சிருக்காங்களா? எவ்வளவு ஆபாசமா, நானே பல வீடியோக்களை நானே போட்டிருக்கேன். இவ்வளவு காதுல கேட்க முடியாத அளவுக்கு ஆபாசமா பேசுறாங்க. அவங்க போடுற கமெண்ட் ஒண்ணு கூட படிக்க முடியாது, அவ்வளவு ஆபாசம். இவங்க வந்துட்டு ஆபாசத்தை மட்டும்தான் அவங்களுடைய இதா வச்சிட்டு இருக்காங்க, கொள்கையாவே வச்சிட்டு இருக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் கேவலமா தரந்தாழ்ந்து பேசுவது. இவங்க பேசாத தலைவர்கள் ஒருத்தர் கூட இல்லை. எல்லாத்தையும், தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை எல்லாத்தையும், எல்லா கட்சியும், ஏன் ரஜினி சார் கூட பயந்துகிட்டு வந்து பேட்டி கொடுத்தாருல்ல,
அவரு எங்கள் தலைவர் போய் பார்த்துட்டு வந்தாரு என்பதற்காக அவரை ஒரு வாரமா போட்டு சாத்துன்னு சாத்தி அதுக்கப்புறம் அவர் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிட்டாரு. எதனால போய் சந்திச்சேன் அப்படின்ட்டு விளக்கமே சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி இவங்களை குறித்து பேசினாலும் பேசாம இருந்தாலும் ஒரு கருத்து சொன்னா கூட யார பார்த்தாலும் ஆபாசம், அருவருப்பு, கேவலமா பேசுறது, மரியாதை இல்லாம பேச, காரி துப்புறது, சீனிலாம் ஒரு ஆம்பளைங்கிறது, இதேதான் இந்த டிவிக்கு இன்ஃபுளுசர்ஸ் அந்த ரூட் மாஃபியா கும்பலோட வேலையா. ஏன் அவங்களெல்லாம் கைது பண்ணல? எல்லாத்தையும் வாடா போடா, அவளே இவளே, அதுவோ இது அப்படி இப்படின்னு தரம் தாழ்ந்து பேசுறாங்க. ஏன் இந்த டிவிக்கு அரசாங்கம் அவங்கள கைது பண்ணல? அப்போ ஒரு சாரார மட்டும்தான் இவங்களை யாரெல்லாம் இவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாங்களோ அவங்கள மட்டும்தான் இவங்க கைது பண்ணுவாங்களா? அப்போ இந்த நாட்டுல கருத்து சுதந்திரமே இல்லையா? இது என்ன காட்டு தர்பார் ஆட்சி நடக்குது? ஜனநாயக படுகொலை நடந்துட்டு இருக்குது. இவரு ஜோசப் விஜய் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு? நான் வந்தா நேர்மையான உண்மையான ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லித்தானே வந்தாரு. மக்களை பொய் சொல்லி ஏமாத்தி வந்துட்டு இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி நிர்வாகம் நடத்தலாமா? இன்னைக்கு இந்த ஆதவர்ஜுனா கையில இந்த தமிழ்நாடே சிக்கி தவி. ஆதவர்ஜுனா எவ்வளவு திமிரு தேனா விட்டா மேடை ஏறி பேசணும், என்னமோ நல்ல உத்தமம்னுங்க மாதிரியே பேசுறது.